கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 16:8 பார்க்கும்போது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்ம இந்த சூழ்நிலை நம்ம அசைக்கப்படாமல் இருக்கிறோன்னு சொன்னால், நாம் என்ன பண்ணோம், எப்போவுமே நமக்கு முன்பாக யாரை வைக்கணும்னா ஆண்டவரை வைக்கணும். அப்போ தாவீது எழுத அந்த சங்கீதத்தில், நான் எந்த சூழ்நிலையும் நான் அசைக்கப்படவே மாட்டேன், ஏன்னா எப்பவுமே கர்த்தர் எனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறாரு, கர்த்தர் என் வலது பாரிசத்தோடு இருக்கிறனால நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த காரியம் நம்ம செய்தாலும், எந்த காரியம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். நம்மளா சுயமாக மாம்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு தான் நம்ம அதில் மாட்டிட்டு வெளியே வர முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். நிறைய நமக்கு வாழ்க்கை நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது, ஆண்டவரை கேட்டு செய்யாதனால தான் நம்ம கடன் பிரச்சனை சரி, அவமானங்கள் பாடுகளில் நம்ம கடந்து போகிறது காரணமே ஆண்டவரை முன்னாடி வைக்கிறதில்ல, அவரை கேட்கறது கிடையாது. நாமளாக நம்ம எல்லாம் கரெக்டாக நம்ம செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் அதற்கு விளைவு கண்ணீரின் பாதை தான். இப்போ நம்ம கர்த்தர் சொல்லி ஒரு காரியம் செஞ்சாருன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லாமல் நம்ம விருப்பத்தில் நம்ம சுயமாக செய்கிற காரியத்தை நிமித்தம்தான் நம்ம பல பாதை நம்ம கடந்து போகிறோம். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தாவீது எப்படி எல்லா விஷயமே கர்த்தர் முன்பாக நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறார். எனக்கு முன்பாக நான் அவரை வச்சுருக்கேன். அப்போ எல்லாத்துலேயுமே கர்த்தரை முன்னாடி வைக்கிறேன். அப்போ எந்த காரியம் நம்ம செய்தால் சரி, பிள்ளைகளுடைய காரியம், படிப்பு காரியம், எதிர்காலம், தேவைகள், அப்போ எல்லாத்துலேயுமே கர்த்தரை முன்னாடி வச்சு அவரை மாத்திரம் நம்ம நம்பி இருக்கணும். அவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்த்து எல்லாரையும் அவரை முன்னாடி வைக்கணும், எல்லாத்துலேயும் அவரை முன்னாடி வைக்கணும். அவர் நம்ம கூடவே இருந்தாருன்னா, வலது பாரிசத்தில் அவர் கூட இருந்தாருனாவே நம்ம எந்த சூழ்நிலை அசைக்கப்படவே மாட்டோம். நான் அசைக்கப்படும்படியான பல காரியம் நம்ம நடந்தால் கூட கர்த்தர் நம்மளை விட மாட்டார். அவர் நம்ம எந்த சூழ்நிலைகள் எப்படின்னா இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறனால, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கறனால, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறனால கர்த்தர் நம்மளை அசைக்கப்பட விட மாட்டார். வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் இந்த புது வருஷத்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம எல்லா சூழ்நிலையுமே ஆண்டவரை முன்னாடி வச்சு அவரை சார்ந்து நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம செய்யும்போது, அவர் நம்ம வலது பாரிசத்தில் நம்ம கூட அவர் வச்சு எல்லா காரியம் நம்ம செய்யும்போது நம்ம எந்த சூழ்நிலையுமே அசைக்கப்பட மாட்டோம். ஜெபிக்கலாம். இந்த காரியம் நமக்கு எப்பவுமே நினைவில் இருக்கணும், அவரை மாத்திரம் முன்னாடி வைக்கணும், அவரை நம்பி இருக்கணும். அவரை சார்ந்து வாழும்போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை ஆண்டுகிறோம், எல்லாவற்றிலுமே உண்மை முன்பாக வைத்து செய்யக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுங்கப்பா. சுயத்தில் மாம்சீகத்தில் எந்த காரியத்தை முடிவெடுத்து விடாதபடிக்கு, செய்து விடாதபடிக்கு எல்லாவற்றிலும் என் ஆண்டவரை முன்பாக வைத்து செய்யக்கூடிய நடக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுங்கப்பா. நீங்கள் எப்பவுமே எங்கள் வலது பாசத்தில் ஆண்டவர் நீங்கள் இருந்து ஆண்டவரே, அப்போ எந்த சூழ்நிலையுமே இந்த பிள்ளைகள் எந்த வகையில் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. அப்படியே செய்யப்போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.